நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுவிதமாக போலி ஏஜென்ட் வந்து ஏமாத்துறாங்க. ஸோ அதை எப்படி ஏமாத்துறாங்க, நீங்கள் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். போலி ஏஜென்ட்டுகள்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி, அவங்க எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 20 வீடியோ இருக்குது. ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி ஏமாற்றுவாங்க. எப்படிலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும். நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வேறு எந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, தயவு செய்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பணம் லாஸ் ஆகாமல் உங்களால் போக முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பணம் நம்ம அதிகமாக கட்டினாலும் கூட பணம் வந்து அதிகமாக தான் வாங்குறாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் பணம் அதிகமாக கட்டுற டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் போகலாம், சிங்கப்பூர் போகலாம், பணம் அதிகமாக கட்டினாலும் சிங்கப்பூர் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான். ஆனால் நீங்கள் சிங்கப்பூரே போகாமல் நீங்கள் பணத்தை இழக்கிறது அப்படின்றது ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி நிறையா பேருக்கு லைஃப்பில் வந்து சான்ஸ் வந்து ஒரு டைம் தான் கிடைக்கும். ஸோ உங்களை நம்பி உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ ஒரு டைம் தான் உங்கள்கிட்ட பணம் தருவாங்க. அந்த பணத்தை நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து கொஸ்டின் மார்க் ஆயிரும். ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்க, நல்லபடியாக போய் அங்கே போய் நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் லைஃப்பில் செட்டில் ஆக முடியும். ஏன்னா வெளிநாடு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, செய்ய வேண்டியதை எப்படி செய்யணும், உங்களுக்கு இப்போ சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா ஐபி எப்படி அப்ளை பண்ணணும், அது எப்படி வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சா இல்லையான்றதை செக் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தனித்தனியாக வீடியோவாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து புதுசாக எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து நிறையா ஆன்லைன் சைட்டில் வந்து உங்களோட ரெஸ்யூமை இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. நிறையா பேர் இதில் ஏமாந்தும் போயிட்டாங்க. ஸோ வந்து நான் இங்கே ப்ரூஃபையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்யூம் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து உங்களோட ரெஸ்யூமோ உங்கள் ஃபோன் நம்பரை எடுத்துடுறாங்க. ஸோ வந்து அங்கே கால் பண்ணுறாங்க, உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிருக்கீங்களா ஜாப்புக்குன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வடக்கு சைடில் இருந்து பேசுகிற மாதிரி ஹரியானா, மும்பை, டெல்லி இந்த மாதிரி ஒரு ஏரியாவை வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து தமிழ் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, இங்கிலீஷ்லேயும் பேசுகிறாங்க, ஹிந்திலையும் பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் ஜாப் அப்ளை பண்ணியிருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வந்து என்ன மாதிரியான ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் சொன்னோன்னே அமௌண்ட் எவ்வளோ ஆகும் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். அமௌண்ட் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். அவங்க என்னென்ன மாதிரி சொல்லுவாங்கன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அமௌண்ட் எதுவுமே கிடையாது, ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அங்கே போய் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும், இங்கே கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பாதி அமௌண்ட் இங்கே கட்டணும், மீதி வந்துட்டு அங்கே போய் டியூ மாதிரி மாதம் மாதம் கட்டணும் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் அமௌண்ட்டே வாங்க மாட்டோம், கம்பெனி சைட்லேருந்து தான் அமௌண்ட் வாங்குவோம், ஸோ நீங்கள் எதுவுமே அமௌண்ட் கிடையாது, மெடிக்கல் போட்டால் மட்டும் போதும் அப்படிம்பாங்க. இந்த மெடிக்கல் போட்டால் மட்டும் போதுங்கிறவங்க மெடிக்கலில் தான் எனக்கு காசே இருக்குது. ஓகேங்களா? மெடிக்கலில் நீங்கள் மெடிக்கல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்கிற இடத்துல தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அங்கே போய் நீங்கள் மெடிக்கல் போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்க எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு மெடிக்கல் செக்கப்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மா போலியாக ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் அந்த மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 6000 7000 கூட வாங்குறாங்க. ஸோ அந்த காசு அவங்களுக்கு போயிடும். இது மாதிரி மெடிக்கல்னு சொல்கிறவங்க மெடிக்கல் ஸ்கேம் பண்ணுறாங்க. மற்றபடி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும், 10,000 கட்டினா போதும், 19,000 கட்டினா போதும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது எப்போ சொல்லுவாங்கன்னா, இப்போலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அடுத்து ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ திருப்பி கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேகன்சி வந்திருக்குன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலை, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பளத்தில் வேலை அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக போட்டிருக்கும். ஓகேன்னு சொல்லி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து இன்டர்வியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு +65 வந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூர்னு தெரியும். ஆனால் உள்ள நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3ல் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் வந்து சிங்கப்பூர் நம்பர் ஸ்டார்ட் ஆகாது. மோஸ்ட்லி இவங்க வந்து கம்ப்யூட்டர்லேருந்து தான் கால் பண்ணணும். அந்த மாதிரி 65 வர வைக்கிற மாதிரி ஃபேக்காக வந்து ரெடி பண்ணி, ஆனால் இவங்க சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணல. நம்மளை 65 வந்தோடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, சிங்கப்பூர்லேருந்து தான் கால் வருதுன்னு நினைக்கிங்க. ஆனால் இந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து கால் வந்தாலும் இந்த 3ன்ற நம்பரில் ஸ்டார்ட் ஆகாது. இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன், இந்த மாதிரி வந்திருக்கு கால். ஸோ இந்த நம்பர்லேருந்து கால் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கணும்னு அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க. அவங்க பேசுகிற இங்கிலீஷ் ஆடியோவே வந்து இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்பியிருந்தாப்புல.
ஸோ அவர் அந்த மாதிரி இங்கிலீஷில் பேசணுன்னா இவரும் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரிப்ளை பண்ணுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் 16 வருஷம் சிங்கப்பூரில் இருந்தவன். ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து சிங்கப்பூரில் பேசவே மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து லோக்கலில் இருந்து தான் பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே இருந்து தான் பண்ணுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இவங்க வெளி மாநிலத்திலேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து தான் பண்ணுறாங்க அப்படின்றது என்னோட டவுட். ஸோ வந்து இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. பேசி இந்த மாதிரி வேலை டீட்டெயில்ஸ் நான் வந்து கம்பெனியோட HR பேசுகிறேன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே நாங்கள் வந்து ஏதாவது ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி சிகிலோட கம்பெனி அட்ரஸ் போட்டு ஆஃபர் லெட்டர் வருது. சிங்கப்பூரில் இருக்க பெரிய பெரிய கம்பெனியை அவங்க சூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட அட்ரஸ் போட்டுக்கிறாங்க. ஆனால் மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ராங்காக கொடுத்துட்றாங்க, இவங்க நம்பர் கொடுத்துட்றாங்க. அதர்வைஸ் வந்து அந்த கம்பெனியோட லோகோ அந்த இதெல்லாம் எடுத்து ஒரு ஆஃபர் லெட்டர் போலியாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி உங்களோட நேமு, பாஸ்போர்ட் நம்பர் இதெல்லாம் போடுறாங்க. அவங்க இங்கிலீஷில் பேசலாம் அந்த ஆடியோ கேட்டேன். அவங்க என்னென்னா, உங்களோட ஃபேமிலியெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து சிங்கப்பூரில் வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ஃபுட்டு ஃப்ரீ, ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீ, ஃப்ளைட் டிக்கெட்லாம் இங்கேருந்து போட்டு அவங்கள கூட்டி போய் அங்கே உங்களுக்கு வேலையில் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் வந்து வேலை கிடைக்கணும்னு ஆர்வத்தில் இருக்கவங்க, புதுசாக வேலை தேட ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை உங்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அந்த மெடிக்கல் சொன்னேன்ல, நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண வேணாம், இந்த இடத்துல போய் சென்னை இல்லைனா மதுரை இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய ஊரில் இந்த இடத்துல போய் மெடிக்கல் போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மெடிக்கல் போட்டு எனக்கு காப்பி அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் போட்டு நீங்கள் காப்பி அனுப்புனீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு 4 மாதத்துல நாங்கள் வந்து திருப்பி கூப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலே வராது. ஓகேங்களா, இது ஒரு மாதிரி ஏமாற்றுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் 19,000 மட்டும் 10,000லேருந்து 19,000 வரைக்கும் நீங்கள் பணம் கட்டணும், இந்த பணத்தை மட்டும் கட்டிட்டீங்கன்னா போதும், வேறு எந்த அமௌண்ட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் உங்களை 1 மாதம் 2 மாதத்தில் கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த 2 மாதத்தில் ஒன்றும் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஏமாற்றுவாங்க. இன்னொரு ரகம் இருக்குது, அதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 2 பேருமே ஒருத்தங்க 5,000 போயிடுறாங்க, நேரம் இன்னொருத்தங்க 10,000லேருந்து 20,000 போயிடுறாங்க. இந்த இன்னொரு ரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த விசா ப்ராசஸுக்காக ஒரு அமௌண்ட், அதாவது அப்ளையிங் சார்ஜ்னு சொல்லி MOMல $105 போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து இந்த $105 மட்டும் ஃபஸ்ட்டு கட்டுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் அதை கட்டினீங்க அப்படின்னா அடுத்தது வந்துட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் போகணும், உங்களுக்கு விசா வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு, அங்கே போனோன்னா உங்களுக்கு வந்து செலவுக்கு வந்து நீங்கள் கார்டு தான் யூஸ் பண்ணணும், அந்த கோல்டு கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட் 30,000லேருந்து 40,000 வரைக்கும் வாங்குவாங்க. ஆனால் விசாக்கு நாங்கள் எதுவுமே காசு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இது அடுத்தது ரூமுக்கு ஒரு அமௌண்ட், உங்களுக்கு வந்து முன்னாடியே ரூமு புக் பண்ணணும், அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட், இது மாதிரியே வந்து என்னென்னலாம் சொல்ல முடியுமோ நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள்ட்ட பிடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் உஷாராகி இல்லைங்க நான் வேலைக்கே போகல எனக்கு காசை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. மேற்கொண்டு உங்கள்கிட்ட தான் காசு கேட்பாங்க. இப்போ நாங்கள் இடையிலே நிப்பாட்டணும், நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும், அப்படி இல்லை இடையிலே நாங்கள் நிப்பாட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு 1 லட்சம் வரைக்கும் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 50,000 கட்டினா தான் அந்த 1 லட்சத்தை 1.5 லட்சமாக உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த 50,000த்தையும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு முட்டாள்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1 லட்சத்தோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விட்டுறலாம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி இந்த 2024 இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் இந்த மெடிக்கல் ஸ்கேமில் மாட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 10,000 20,000 கட்டுறதுல நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தயவுசெய்து இது மாதிரிலாம் யாரும் மாட்ட வேண்டாம். அதே இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்றப்ப தயவுசெய்து நீங்கள் சைபர் கிரைமுக்கும் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ்லேயும் போயிட்டு அவங்களோட நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணது அவங்க ப்ரூஃப் எல்லாத்தையுமே வச்சு, அவங்க ப்ரூஃப் எதுவுமே இருக்காது, மெசேஜ் பண்ண ப்ரூஃப் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி ஏமாத்துறாங்க, ஏமாறாமல் உஷாராக வந்துக்கோங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃப்ரீ ஜாப் அப்படின்றது உங்களோட நண்பர்கள் யாராவது சிங்கப்பூரில் இருந்தால் அவங்க டேரெக்டாக கம்பெனியில் உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து கம்பெனி டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரீ ஜாப் அப்படின்றது கிடைக்கும். அதர்வைஸ் வந்து சிங்கப்பூரில் ஃப்ரீ ஜாப்பே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஃப்ரீயாக இறக்கி விடுற அளவுக்கு அந்த ஏஜென்சி வந்து அவ்வளோ பெரிய நல்லவனாகவும் இருக்க மாட்டான், அவனுக்கு உங்கள்கிட்ட எந்த லாபமும் இல்லாமல் பண்ணவும் மாட்டான். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க கம்பெனி சைட்லேருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கம்பெனியுமே வந்து காசு கொடுத்து ஆள் இறக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆள் நிறையா இருக்கிறப்ப அவங்களுக்கு கேட்டால் உடனே கொடுக்கறதுக்கும் ஏஜென்சியும் நிறையா இருக்குது. அப்படின்றப்ப அவங்க காசு கொடுத்தலாம் வந்து எந்த கம்பெனியும் ஆள் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் போய் தான். ஸோ என்ன சுச்சுவேஷன் இப்போதைக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்கேம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி வேறு ஏதாவது ஸ்கேம் இருந்தாலும் சரி நம்ம ப்ரூஃபோடு நம்மளால் போட முடியும். நிறையா நமக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மள்ட்ட சொல்கிறது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கரெக்டான விதத்தில் நம்மளால் கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.